அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தரை பற்றியும் ஜைன மத துறவி மகாவீரரை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த புத்தரும் மகாவீரரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்களோட கருத்துக்கள், போதனைகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். புத்த மதத்தை வெளிநாட்டில் இருப்பவர்கள் அதிகம் மதிக்கிறார்கள். புத்தருக்கான கோவில்கள் வெளிநாட்டில் சீன மதத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் புத்தருடைய கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று கேட்டோமானால், புத்தரோட கொள்கையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மகாவீரருடைய கொள்கையும் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய எந்த மதம் எந்த நல்ல கருத்தை சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நல்ல விஷயத்தை யார் சொன்னால் என்ன, புத்தர் சொன்னால் என்ன, இயேசு கிறிஸ்து சொன்னால் என்ன, இல்லை முகமது நபி சொன்னால் என்ன, யார் சொன்னால் நமக்கு என்ன, நல்ல கருத்துக்கள் எங்கே இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கணும். இது இயல்பாக நம்ம நம்மளை மாற்றிக்கணும். அந்த ஒரு விஷயத்தின் மேலே நமக்கு ஒரு பிடிவாதமோ இல்லை ஒரு பிடிப்பு அதை மாதிரி இருக்கிறதுங்கிறது கூடாது. இப்போ இந்த புத்தரோட ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, இந்த புத்த மதம்ங்கிறது எங்கே பார்த்தாலும் பரவி இருந்தது. எப்பொழுதுமே ஒரு மகான் இருக்கக்குள்ள அவர்களை பற்றிய கருத்துகள், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த போதனைகள் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கும். அது எல்லா மகான்களுக்கும் உரியது தான். அது அவர் காலத்திலையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னா இருக்குது. சில பேர் புத்த துறவிகளாக இருக்காங்க. இந்த விபாஷனான்ற ஒரு முறை இருக்குது. அது புத்தர் அவர் சொல்லி கொடுத்த அந்த முறையை தழுவியே இருக்கிறது. ஆனால் புத்தர் கூடயும் நிறைய சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். மகாவீரர் கூடயும் ஒரு சில சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களோட வாழ்க்கை முறை ஒரு மாதிரியாகவும், மகாவீரரோட வாழ்க்கை முறைங்கிறது வேற ஒரு மாதிரியாகவும் இருக்கும். ஆனால் இந்த மகாவீரரை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த சேட்டுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதிகம். அவர்கள் சைவத்தை அதிகமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர் சேட்டுங்களில் ஜைனம் மதத்தில் பார்த்திங்கன்னா மாமிசங்கிறதே கிடையவே கிடையாது. அவங்க அதை அவங்க முழுமையான சைவ பிரியர்கள். அவர்கள் மதமும் அதை தான் போதிக்கிறது. அவர்கள் பார்த்திங்கன்னா வாயில் ஒரு துணி கட்டியிருப்பாங்க. அவங்க போகும் பாதையெல்லாம் விசிறியை வச்சு வீசிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ நகரம் பெருத்ததுனால அந்த விசிறியை வச்சு வீசி கொண்டு போவதில்லை. ஆனால் வாயிலை துணி கட்டி கொள்வதை வழக்கமாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது எதற்காக அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே நடந்து போகக்குள்ள கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இருக்கும். அதை மிதித்து சாகடிச்சிட போகிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்கள்ட்ட இருந்தது. அதனால தான் முன்னாடி அந்த மயில் தொகையை வச்சு விசிறிட்டு போவாங்க. இந்த மூச்சுக்காற்று பட்டு கூட சில கிருமிகள் செத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக வாயில் அவங்க பேசக்குள்ள ஏதாவது அதை மாதிரி ஒரு உயிரினங்கள் இறந்துட போகுதுன்றதுக்காக வாயில் துணி கட்டிக்குள்ள ஒரு முறையை அவங்க அவங்களோட துறவிகள் வைத்துக்கொள்கிறார்கள். அவர்களுடைய வழக்கம் என்ன என்று கேட்டீங்கன்னா, அவர்கள் பிச்சை எடுத்தே உண்பவர்கள். ஆனால் ஜைன மத துறவிகள் அவங்களோட ஆட்கள்கிட்ட மட்டும்தான் அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்க வராங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் அவங்க எடுத்து வச்சுருவாங்க. அவங்க அதை வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க.
அவங்களுக்கு எப்படி சமைக்கணும் என்னென்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். மற்றவர்களிடம் அவர்கள் வந்து அதை மாதிரி உணவு வாங்கி சாப்பிடும் வழக்கம் இல்லாமலே இந்த இந்த நாள் வரைக்கும் அப்படி தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மதத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்க அதிகமாக குளிக்கிறதில்ல. என்ன பண்ணுவாங்க, வேர்த்தா தொடச்சிப்பாங்க. குளித்தா உடம்புல உள்ள கிருமிகள் ஏதாவது இறந்துரும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு மனிதன் ஒரு துறவி இருக்கக்குள்ள இந்த பிறப்பு ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நிறைய பாவங்கள் செய்ததுனால தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முடிகளை வந்து பிடுங்கிக்கிறாங்க. முடிகளை பிடுங்கக்குள்ள ரத்தம் வரும், அதை வந்து தொடச்சிப்பாங்க. ஏன் அதை மாதிரி அவங்களோட உரோமங்களை அவங்களே பிடுங்கிக்கிறாங்க தலைமுடிய அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒன்றா பிடுங்குவாங்க. மிகப்பெரிய அது வந்து கொடிய மோசமான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையோட இயற்கையாக வாழ்வது என்பது தான் முறை. நம்மளாம் வலுக்கட்டாயமாக அதை வந்து பிடுங்குவது என்பது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவங்க ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னா, தானே தன் பாவத்திற்கு தண்டனை கொடுத்து கொள்வதாக அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி இந்த ஜெயின மத துறவிகளோட ஒரு வழக்கங்கிறது இருக்குது. இப்போ இந்த புத்த மதத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து யார்கிட்ட ஒன்றும் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது அவர்கள் காலத்திலிருந்தே வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து சித்துகளை அதிகம் விளையாடாதவர், இயற்கையோட இயற்கையாக வாழ வேண்டும் என்று நினைத்தவர்களில் ஒருவர் புத்தர். அவர் வந்து ஒரு முறை வந்து ஒரு குழந்தை, ஒரு தாயோட ஒரு பிள்ளை இறந்துடுது. இறந்தவுடனே அவர்கிட்ட போயிட்டு இந்தமாரி என் குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள புத்தர் என்ன சொல்கிறாரு, யார் வீட்டில் இறப்பு என்ற சம்பவம் நடக்கவே இல்லையோ அவங்க வீட்டில் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவரோட தத்துவம் என்னன்னா, இறக்காத வீடே கிடையாது. எல்லார் வீட்லேயும் இறப்புங்கிறது ஒன்று நடந்தே இருக்கும். ஒருத்தவங்க வீட்டில் இப்போ நடக்கும், இன்னொருத்தவங்க வீட்டில் அப்புறம் நடக்கும். இப்படி வந்து காலங்கள் மாறுபடுமே தவிர இந்த இறப்புங்கிறது மனிதனுக்கு இயற்கையானது. பிறப்பு இறப்பு என்பது இயற்கையானது என்பதை அவர் வந்து வலியுறுத்துகிறாரு. இந்த கடவுளையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை, கர்மாவையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. புத்தர்களுக்கு இது ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளுடைய சித்தர் பெருமக்களோட அந்த கஷ்டப்பட்ட அந்த தன்மையை அவரும் ரொம்ப மோசமாக அனுபவிச்சிருக்காரு. உணவு இல்லாமல் இருந்து பார்த்துருக்காரு. வந்து நிறைய சிரமப்பட்டிருக்காரு. மூச்சையே கவனித்து பார்த்து கடைசியில் அந்த நிலையை வந்து அவர் அடைஞ்சிருக்காரு. அந்த முறைக்கு பேர் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விபாஷனா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நீண்ட காலம் மூச்சை கவனித்து பார்த்தானா அதுக்கப்புறம் சித்த வித்தை செய்கிறோம் இல்லையா, அந்த வித்தைங்கிறது அவருங்க அதை வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிச்சி அதன் வாயிலாக நடந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து ஞானோதயம் அடையணும். அப்படிங்கிறது தான் அவங்களோட முறையாக இருக்குது. இவர்கள் காலத்தில் வந்து போர் எல்லாம் வேண்டாம், இது உயிர்கொலைங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காங்க. அதன் பிரகாரம் நம்ம வந்து அசோகர் என்ற அந்த ஒரு அரசன் வந்து போரை கைவிட்டுட்டு வாழ்ந்ததாகவும், அவர் கைவிட்டதுனால அவர்களோட மனைவிகள் எல்லாருமே அவரை இகழ்ந்து பேசியதாகவும், பலதரப்பட்ட பிரச்சனைகளை அவர் சந்தித்ததாகவும் நாம் வந்து நிறைய வரலாற்றில் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடித்த ஒரு அரசன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அசோகர். இவர்கள் காலத்தில்தான், அசோகர் காலத்தில்தான் என்ன நடந்திருக்குன்னா, குளம் வெட்டுறது, இந்த மரம் வைக்கிறது, இந்த சுமை தூக்குறவங்களுக்கு சுமை கல்லை வைக்கிறது, நம்ம தமிழர் மரபிலே அந்த சுமைக்கல் வைக்கிறது இருந்திருக்கு. ஆனால் குளம் வெட்டுறது,
இந்த மரம் நடுறதுங்கிறது அதிகமாக நடந்தது அந்த காலகட்டத்தில் தான். சாலை ஓரம் மரங்கள் நடுறது அந்த காலத்தில் நடந்தே போவாங்க. அவங்க ஒதுங்கி நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் வந்து மரங்கள் நட்டு வச்சாங்க நிழலில் ஒதுங்கி இருக்கிறதுக்கு. அன்னதான கூடங்கள் கட்டி வச்சாங்க. போகிற வழியில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் இருந்தாங்கன்னா அந்த அன்னதானத்தில் போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேயே இரவு தங்கிட்டு, நைட் ஆகிடுச்சின்னா இரவு அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நடைப்பயணத்தை தொடங்குவாங்க. இப்படியெல்லாம் இருந்த அந்த காலம். ஆனால் நம் தமிழ் மரபுகளில் தமிழ் இலக்கியமும் என்ன சொல்கிறது என்றால், இந்த மரங்கள் நடுவதும் இந்த குளங்கள் வெட்டுவதும் என்பது மிகப்பெரிய புண்ணியம் என்று நம் தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. அதை இன்றளவிலும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது உண்மையாக தான் இருக்கிறது. இந்த மரங்கள் என்பதும் குளங்கள் என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது இந்த மனித இனத்துக்கு. அதனால தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழைன்ற ஒன்று கிடைக்கிது. மழை இல்லைன்னா உலகம் இல்லை அப்படிங்கிறத அந்த காலத்திலே அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. அதற்கான சொல்யூஷனையும் அதற்கான வழிமுறைகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. சிறந்ததிலே மிக சிறந்தது எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோயில் கட்டுறதோ அது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளம் வெட்டுறது தான் மிகப்பெரிய புண்ணியம், மரங்கள் நடுவது தான் மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்கள் வாழ்வது என்பது மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு உதவி செய்வது என்பது மிகப்பெரிய புண்ணியம் என்று தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆனால் கோவில் கட்டினால் அந்த கோயிலில் ஒரு குளங்கள் வெட்டுவதும் அந்த காலத்தில் வழிமுறையாக இருந்து உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.